அன்னைக்கு உங்க தகப்பனாருக்கு அங்க சமாதி வைக்கணும் அப்படின்னு நீங்க கோர்ட்டுக்கு போனீங்க. அதை ஏற்றுக்கொண்டு மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு திரு எடப்பாடியார் அவர்கள் செஞ்சாரு இல்ல, அந்த பெருந்தன்மை கூட உங்கள்ட்ட கிடையாது. அப்படின்னா நீங்க சுத்த ஹிந்து விரோத தீய சக்தி. இல்ல அதுக்கு தான் சொல்றாரு. அதுதான் நான் அவர் ஹிந்து வாழ்ந்த மண்ணுங்கிறாரு. அவசர தீர்ப்பை எதிர்த்து நீதிக்காக போராட்டம். அது ஏத்துருக்காங்களா? ஹேஸ் சுப்ரீம் கோர்ட் அக்செப்டட் இட்? பிறகு பார்த்துக்கோன்ட்டாங்க. அப்போ அவங்க அதுக்கு எதிராக ஒரு தடையானையோ ஏதோ தீர்ப்போ கொடுக்காத பொழுது இன்னைக்கு கரன்சியில் இருக்கிறது எது? ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட். அப்போ அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க செயல்படுத்தலைன்னா சட்டவிரோதமா நீங்க தானே செயல்படுறீங்க. ஆகவே இவர்கள் ஹிந்து விரோதிகள். அதனால ஹிந்து கோவிலுக்கு வந்திருக்க இந்த நீதிமன்றத்துக்கு அது மட்டும் இல்ல, முஸ்லிம்கள் யாரும் அப்ஜெக்ட் பண்ணல. ஏன்னா அந்த தர்காலேருந்து 15 மீட்டருக்கு அண்ணண்டா அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதனால முஸ்லிம்கள் அப்ஜெக்ட் பண்ணல. இந்த தீபத்தூண் எவ்வளவு தூரத்துல இருக்கு? ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்கள் போய் அளந்திருக்கார். 64.5 மீட்டர் எட்டியிருக்கு. அதுல முஸ்லிம்களுக்கு ரைட்டும் இல்லை, அவங்க எதுவும் ஆட்சேபனையும் பண்ணல. அப்ப பண்றது புறாமே வாக்கு வங்கி அரசியலுக்காக ஹிந்து விரோத தீய சக்தி ஸ்டாலின் கவர்மெண்ட் தான்